வெல்கம் பை ஸ்டூடெண்ட்ஸ், ரெஸ்பெக்டபிள் பீப்புள் டு மை சேனல்ஸ் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்ஸ். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 11th உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் 4வது லெசன் பார்த்துட்ருக்குறோம். 4வது லெசனோட பேர் விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள். இந்த லெசனில் நம்ம இன்றைக்கி விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் எதிர்பார்க்குற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்புழுவின் நரம்பு மண்டலம். வாங்குள்ள தலைப்புக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பார்க்குற தலைப்பு நரம்பு மண்டலம், அதாவது மண்புழுவின் நரம்பு மண்டலம். மண்புழுவின் மூளையானது 2 கதுப்புகளை கொண்ட நரம்பு செல் திரள்களினால் ஆனது. சரிங்களா? மண்புழுவில் மூளை இருக்குது. அந்த மூளை 2 கதுப்புகளாக இருக்குது. சரிங்களா? அந்த 2 கதுப்பு எதால் ஆக்கப்பட்டது? நரம்பு செல் திரள்களினால் உருவானது. ஓகே. ஸோ மண்புழுவின் மூளையானது 2 கதுப்புகளை கொண்ட நரம்பு செல் திரள்களினால் ஆனது. அந்த நரம்பு செல் திரள் அல்லது மூளையினுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொண்டை மேல் நரம்பு செல் திரள்கள், சூப்ராஃபெரஞ்சியல் கேங்லியன் சொல்லுவோம். தொண்டைக்கு மேல் பகுதியில் உள்ள நரம்பு செல் திரள்கள், தொண்டை மேல் நரம்பு செல் திரள்கள். ஸோ மண்புழுவின் 3வது கண்டத்தில் தொண்டையின் முதுகுப்புற சுவரின் மேல் பகுதியில் இவைகள் அமைந்துள்ளன. மண்புழுவில் நிறையா கண்டங்கள் இருக்கு இல்லைங்களா? அதில் 3வது கண்டத்தில் தொண்டையினுடைய முதுகுப்புற சுவருக்கு மேலே மண்புழுவின் 3வது கண்டத்தின் மண்புழுவின் 3வது கண்டத்தில் தொண்டையின் முதுகுப்புற சுவருக்கு மேலே தொண்டை மேல் நரம்பு செல் திரள்கள் அல்லது மூளை காணப்படுகிறது. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா 4வது கண்டத்தில், இப்போ 3வது கண்டத்தில் தொண்டை மேல் நரம்பு செல்கள் அல்லது மூளை என்ற அமைப்பு முடிஞ்சது. இப்போ 4வது கண்டத்தில் பார்த்திங்கன்னா 4வது கண்டத்தில் தொண்டையின் கீழ்ப்பகுதியில் 4வது கண்டத்தில் தொண்டையின் கீழ்ப்பகுதியில் தொண்டை கீழ் நரம்பு செல் திரள்கள் சப்ஃபெரஞ்சியல் கேங்லியான்னு சொல்லுவோம். தொண்டை கீழ் நரம்பு செல் திரள்கள் உள்ளது. 3வது கண்டத்தில் தொண்டை மேல் நரம்பு செல் திரள்கள் சூப்ராஃபெரஞ்சியல் கேங்லியா இருந்துச்சு, மூளை. 4வது கண்டத்தில் சரிங்களா, தொண்டைக்கு கீழ்ப்பகுதியில் தொண்டை கீழ் நரம்பு செல் திரள்கள் சப்ஃபெரஞ்சியல் கேங்லியா என்ற அமைப்பு இருக்குது. சரிங்களா? அது நம்மளுக்கு தெரியணும். ஸோ இப்போ இங்கே மூளை, அதாவது தொண்டை மேல் நரம்பு செல் திரள் அல்லது மூளையையும் தொண்டை கீழ் நரம்பு செல் திரள், இந்த இரண்டையும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு இணைக்குது. ஒரு குறிப்பிட்ட நரம்பு அமைப்பு இணைக்குது. மூளை அப்படிங்கிற தொண்டை மேல் நரம்பு செல் திரளையும் தொண்டை கீழ் நரம்பு செல் திரளையும் ஒரு குறிப்பிட்ட நரம்பு அமைப்புகள் இணைக்குது. அதுக்கு பேர் என்னென்னா ஒரு இணை தொண்டை சூழ் இணைப்பு நரம்புகள்னு சொல்லும். ஒரு இணைனா ஒரு ஜோடி இணைக்குது. அந்த நரம்புகளோட பேர்னு பார்த்தீங்கன்னா தொண்டை சூழ் இணைப்பு நரம்புகள், தொண்டையை சூழ்ந்துள்ள இணைப்பு நரம்புகள். இணைப்பு நரம்புனா ஏதோ 2 அம்சங்கள் இணைக்குது. ஒரு அம்சம் மூளை, 2வது அம்சம் என்ன? தொண்டை கீழ் நரம்பு செல் திரள்கள். இந்த 2ஐயும் இணைக்கக்கூடியது தொண்டை சூழ் இணைப்பு நரம்புகள். ஸோ அதை இங்கிலீஷ் என்ன சொன்னால் சர்க்கம்ஃபெரஞ்சியல் கனெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்கம்ஃபெரஞ்சியல் கனெக்டிவ் அப்படின்னு தொண்டை சூழ் இணைப்பு நரம்புகளை நாம் சொல்லுவோம். ஸோ இந்த தொண்டை சூழ் நரம்புகளானது பக்கத்திற்கு ஒன்றாக தொண்டையின் 2 பக்கங்களிலும் செல்வதால் உணவு பாதையின் முன்பகுதியில் நரம்பு வளையம் உருவாகிறது. சரிங்களா? ஸோ இந்த தொண்டை சூழ் இணைப்பு நரம்புகள் தொண்டையினுடைய 2 பக்கங்களில் தொண்டை சூழ் இணைப்பு நரம்புகள் தொண்டை பகுதியின் 2 பக்கங்களிலும் செல்கிறது. சரிங்களா? பக்கத்திற்கொன்றாக தொண்டையின் 2 பக்கங்களில் செல்கிறது. அப்படி செல்வதால் தொண்டை பகுதி, அதாவது உணவு பாதையினோட முன்பகுதியில் நரம்பு வளையம் உருவாகிறது. உணவு பாதையின் முன்பகுதியில் என்ன உருவாகிறது? நரம்பு வளையம் உருவாகிறது. அது நம்மளுக்கு தெரியணும். உணவு பகுதியின் முன்பலையில் நரம்பு வளையம் உருவாகிறது.
தொண்டை கீழ் நரம்பு செல்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிக்சரை பார்த்தலாம். ஸோ இப்போ நாம் பார்க்குற பிக்சர் வந்து இந்த பிக்சர் வந்து இனப்பெருக்க மண்டலத்தை வந்து சுட்டி காட்டக்கூடிய பிக்சர். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சரெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த படம் போடும்போது 5 மேலே கேட்டாங்கன்னா இந்த படம் போடணும். ஸோ இந்த அமைப்பு இது ஸோ இந்த அமைப்புகள் இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. சரிங்களா? கீழே வரைக்கும் எல்லாத்தையுமே. ஸோ இந்த அமைப்பு இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் நரம்பு மண்டலத்துக்கு எதை மட்டும் போடுறீங்கன்னா ஸோ இந்த அமைப்பு மட்டும் போடுங்க. இந்த அமைப்பு மட்டும் கண்டங்களோட அந்த அவுட்லைன் போட்டுட்டு செக்மெண்ட்டை கரெக்டாக மென்ஷன் பண்ணிங்க. 3rd 4th 1st 2nd கடைசி செக்மெண்ட் வரைக்கும் கடைசி கண்டங்கள் வரைக்கும் போடுங்க. போட்டு இந்த நான் இப்போ ரவுண்ட் பண்ணிக்கிறேன் இல்லைங்களா, இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய அமைப்பை மட்டும் நீங்கள் போட்டு உங்களுடைய நரம்பு மண்டலத்தை கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்க, பாருங்கள். இப்போ நரம்பு மண்டலத்தில் இப்போ இந்த அமைப்பு இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை வந்து 2 தொண்டை மேல் நரம்பு செல் திரள் இருக்குது. இது ஒன்று 2 இருக்குங்களா, இது ஒன்று அது ஒன்று. ஸோ அது வந்து எந்த கண்டத்தில் இருக்குதுன்னா 3வது கண்டத்தில் இருக்குது. சரிங்களா? இது வந்து 4வது கண்டம். 4வது கண்டத்தில் தொண்டை கீழ் நரம்பு செல் திரள் இருக்குது. 3வது கண்டத்தில் தொண்டை மேல் நரம்பு செல் திரள்கள், அதாவது மூளை இருக்கிறது. அது ஒரு இணையாக இருக்குது. அதே மாதிரி கீழே ஒரே ஒரு தொண்டை கீழ் நரம்பு செல் திரள் இருக்குதுங்களா? இப்போ என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 2 அம்சத்தையும் தொண்டை மேல் நரம்பு செல், தொண்டை கீழ் நரம்பு செல் திரள், இந்த 2ஐயும் வந்து யார் இணைக்கிறான்னா இந்த அமைப்புகள் இணைக்குது. வருது பாருங்க. இதுக்கு என்னது? தொண்டை சூழ் நரம்பு இணைப்புகள் தமிழில் சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னங்க? தொண்டை சூழ் நரம்பு வளையம் அல்லது தொண்டை சூழ் நரம்பு இணைப்புகள்னு சொல்லுவோம். இதை வருது பாருங்க. இது வந்து இந்த தொண்டை மேல் நரம்பு செல் திரள் மூளையையும் தொண்டை கீழ் நரம்பு செல் இந்த 2ஐயும் வந்து இணைக்குது. படத்தில் பார்த்தீங்கன்னா தெளிவாக திருப்பி வந்து இணைக்குது பாருங்க. நிற்கிதா? ஸோ அதை பார்த்துங்க, அது தெரியணும். ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? தொண்டை சூழ் இணைப்பு நரம்புகள். இந்த தொண்டை சூழ் இணைப்பு நரம்புகள் தொண்டையின் இரு பக்கங்களிலும் செல்கின்றன. குறிப்பாக உணவு பாதையின் முன்பகுதியில் நரம்பு வளையத்தை உருவாக்குகிறது. இந்த தொண்டை சூழ் இணைப்பு நரம்புகள் நரம்பு வளையத்தை உருவாக்குகிறது. இப்போ இன்னொரு சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொண்டை கீழ் நரம்பு செல் திரள்களிலிருந்து வயிற்றுப்புற இரட்டை நரம்பு வடம் தொடங்கி பின்னோக்கி செல்கிறது. இப்போ தொண்டை கீழ் நரம்பு செல் திரள் சப்ஃபெராஞ்சியல் கேங்லியன் பார்த்தோம். தொண்டை கீழ் நரம்பு செல் திரளிலிருந்து பின்னோக்கி கீழே இரட்டை நரம்பு வடம். சரிங்களா? வயிற்றுப்புற இரட்டை நரம்பு வடம், டபுள் வென்ட்ரல் நெர்வ்கான்னு இங்கிலீஷ் சொல்லுவோம். வயிற்றுப்புற இரட்டை நரம்பு வடம் கீழ் நோக்கி பயணிக்கிறது. அதை நான் படத்தில் அப்புறம் காட்டுறேன். சரிங்களா? கீழ் நோக்கி பயணிக்கிறது. ஸோ உணர்ச்சிகளை பெறுவதற்கும் உணர்ச்சிகளை உணர்வதற்கும் அதற்கேற்ப தசைகளின் இயக்கத்திற்கு கட்டளை அனுப்புவது ஆகியவற்றை மூளையும் நரம்பு வளையத்தில் உள்ள நரம்புகளும் சேர்ந்து ஒருங்கிணைக்கின்றன. இப்போ இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்புழு வந்து உணர்ச்சிகளை உணர்ந்துட்டு அதற்கேற்றவாறு கட்டளை கொடுக்குது. திருப்பி அந்த பிரச்சனையிலிருந்து உணர்விலிருந்து பாதுகாப்பதற்கு தசைகளின் இயக்கத்திற்கு கட்டளையும் அனுப்புகிறது. யார் அனுப்புகிறா? மூளையும் நரம்பு வளையத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளும் 2 இணையும். மூளையும் நரம்பு வளையமும், நரம்பு வளையத்தில் உள்ள நரம்புகள். நல்லா பாருங்கள். மூளையையும் நரம்பு வளையத்தில் உள்ள நரம்புகளும், அதாவது நரம்பு வளையம் அப்படிங்கிறது உணவு பாதையினுடைய முன்பகுதியில் தொண்டை, சரிங்களா, தொண்டை சூழ் இணைப்பு நரம்புகள் போகிறதுனால வளையம் உண்டாச்சு இல்லைங்களா? அந்த வளையத்தில் நிறைய நரம்புகள் இருக்குது. அந்த வளையத்தில் உள்ள நரம்புகளும் மூளையும் இணைந்து ஒன்று சேர்ந்து உணர்ச்சிகளை ஒருவேளை பெற்றால் அதற்கேற்ப கட்டளைகளை அனுப்பி
அந்த மண்புழுவானது தன்னுடைய தசைகளை இயக்குகிறது. இது நம்மளுக்கு தெரியணும். மண்புழுவின் உணர்விகளை நரம்புகளுடன் இணைக்கப்பட்ட ஒடுங்கிய தூண் செல்களின் குழு தூண்டுகிறது. மண்புழுவில் உணர்வி அப்படின்னா சுற்றுச்சூழலில் என்னது பிரச்சனை உண்டாகும் இல்லைங்களா? சுற்றுச்சூழலில் பிரச்சனைகள் வந்துச்சு, மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை கண்டறிவதற்கு உணர்விகள் இருக்குது. உணர்வுகளை பெறுவதற்கு கண்டறியிருக்கு. ஸோ அந்த உணர்விகளை, அந்த ரிசப்டார் என்ற அமைப்புகளை யார் தூண்டுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நரம்புடன் இணைக்கப்பட்ட ஒடுங்கிய தூண் செல்கள். நரம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நரம்புடன் ஒடுங்கிய தூண் செல்கள், காலுமினார் செல்கள் இருக்கும். அந்த செல்கள் தான் மண்புழுவின் உணர்விகளை தூண்டுது. இப்போ என்னென்ன உணர்விகள் இருக்குதுன்னு பாருங்கள். மண்புழுவில் ஒளி உணர்வுகள், ஒளியை கண்டறிவதற்கு. இது உடலின் முதுகு பரப்பில் இருக்குது. ரெண்டாவது உணர்வு பார்த்திங்கன்னா சுவை உணர்விகள், டேஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு சுவை உணர்வு. மூணாவது நுகர்ச்சி உணர்விகள், அதாவது ஸ்மெல், வாசனையை கண்டறிவதற்கு. அதுக்கடுத்தது இந்த ரெண்டுமே சுவை உணர்விகள், நுகர்ச்சி உணர்விகள், கெஸ்டேட்டரி ரிசெப்டர், அல்ஃபேக்டரி ரிசெப்டர், இந்த ரெண்டுமே வாய்க்குழியில் உள்ளன. மண்புழுவினுடைய வாய்க்குழியில் உள்ளன. அதற்கடுத்து நாலாவது பார்த்திங்கன்னா தொடு உணர்விகள். நம்ம தொட்டோம்னா தொடுவதை உணரக்கூடிய உணர்விகள். தொடு உணர்விகள், வேதி உணர்விகள், வேதிப்பொருளில் வேதி மாற்றங்கள் ஏதாவது நகர்ந்தால் அதை கண்டறிவதற்கு வேதி உணர்வுகளும். வெப்ப உணர்விகள்னால் சுற்றுச்சூழலை வெப்பநிலை மாறிவிடும்போது வேதி உணர்விகள், வெப்ப உணர்விகள், இந்த மூன்று அம்சமே தொடு உணர்வு, வேதி உணர்விகள், வெப்ப உணர்விகள், இந்த மூன்று அம்சங்களுமே புரோஸ்டோமியத்திலையும் உடற்சுவரிலும் உள்ளன. உடல் சுவரிலும். ஸோ இந்த மூன்று உணர்விகள், புரோஸ்டோமியம்னா தெரியுமில்லையா, மண்புழுவின் முன்பகுதி. தொடு உணர்வி, வேதி உணர்வு, வெப்ப உணர்வி மூன்றுமே புரோஸ்டோமியத்திலையும் உடற்சூழலிலும் உள்ளன. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பாருங்கள் ஒன்ஸ் அகைன். இது ரத்தோட்ட மண்டலம், நரம்போட ரெண்டையும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள். இப்போ இங்கே இந்த படத்தில் மூளை இருக்குது பாருங்கள். அதாவது தொண்டை மேல் நரம்பு செல் திறன் அழைக்கக்கூடிய மூளை இருக்குது பாருங்கள். அப்புறம் இது என்னது, இந்த அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தொண்டை கீழ் நரம்பு செல், சப்ஃபராஞ்சியல் கேங்லியான்னு சொல்லுவோம். தொண்டை கீழ் நரம்பு செல். இப்போ இந்த அம்சம், இந்த ரெண்டை யார் இணைக்கிறான்னா இந்த நரம்பு செல் இணைக்குது பாருங்க. இந்த ரெண்டை யார் இணைக்கிறா? ஒரு ஜோடி தொண்டை சூழ் நரம்பு இணைப்புகள் இருக்குதுங்களா? இந்த மஞ்சள் கலராக இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுதான் தொண்டை சூழ் நரம்பு இணைப்புகள் தொண்டை சூழ் நரம்பு இணைப்புன்னு சொல்லும். ஸோ இது என்னது? மூளை, அதாவது தொண்டை மேல் நரம்பு செல் திரள்கள். இது என்னது? தொண்டை கீழ் நரம்பு செல் திரள்கள். ஸோ இந்த ரெண்டை இணைக்கிறதுக்கு அந்த தொண்டை சூழ் நரம்பு செல் இணைப்புகள் வருது. இந்த பக்கம் ஒன்று போகுது, இந்த பக்கம் ஒன்று போகுது, உள் பக்கத்தில் ஒன்று, ரெண்டும் இதோடு இணைஞ்சிடும். இப்போ இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த தொண்டை கீழ் நரம்பு செல் திரளிலிருந்து தொடர்ச்சியாக இரட்டை நரம்புடம், வயிற்று பூரா இரட்டை நரம்புடம் அப்படியே தொடர்ச்சியாக போகுது போதுங்களா? ஸோ அது தெரியணும். பின்னோக்கி போகிறது. இப்போ படம் புரிஞ்சுக்க நினைக்கிறேன் இல்லைங்களா? ஸோ இதோட இந்த பார்ட் முடிஞ்சது. இந்த வீடியோ போடும்போது, ஸோ இந்த கொஷின் எழுதும்போது படம் போடுங்க. ஏற்கனவே படம் எந்த படம்னு போடணும்னு சொல்லிவிட்டு அந்த படத்தை போடுங்க. தேங்க்யூ. கீப் வாட்சிங். தேங்க்யூ.